அத்திவரதர் வரலாறு பல இலட்சக்கணக்கான வருடங்களுக்கு முந்தையதாகும். ஒருமுறை பிரம்மதேவர் பகவான் விஷ்ணுவை சங்கு, சக்கர, கதை மற்றும் தாமரையுடன் 4 கர உருவில் காண விரும்பி கடும் தவத்தை மேற்கொண்டார். பிரம்மா தமது தவத்தைத் தொடர, பிரம்மாவின் பக்தியினால் திருப்தியற்ற பகவான் நாராயணர் அவருக்காக ஒரு புஷ்பகரணியின் வடிவில் தோன்றினர். இருப்பினும் திருப்தியடையாத பிரம்மா தமது தவத்தைத் தொடர பகவான் நாராயணர் ஒரு காட்டின் வடிவில் பிரம்மாவிற்கு தோன்றினர். அந்த காடு இன்று நைமிஷாரண்யம் என்று அறியப்படுகிறது. அச்சமயத்தில் பகவான் நாராயணரை 4 கரங்களுடன் தரிசிக்க 100 அஸ்வமேத யாகங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு அசரீரி உரைத்தது. 100 அஸ்வமேத யாகங்களைச் செய்வதன் சிரமத்தை எண்ணி பிரம்மதேவர் வருந்தியபோது, காஞ்சியில் செய்யப்படும் ஓர் அஸ்வமேத யாகம் 100 அஸ்வமேத யாகத்திற்கு சமம் என்பதை அறிந்து காஞ்சியில் யாகத்தை நிகழ்த்தினார். யாகத்தில் கலந்து கொள்ள சரஸ்வதி தேவி கால தாமதமாக வந்ததால் பிரம்மா யாகத்தை காயத்ரி